நீ இன்னும் கௌதம் உன்னோட கல்யாணத்தை நிறுத்திட்டான்றதுனால தானே இப்படி சண்டை போடுற? இந்த கம்பெனி இல்லனாலும் கௌதம் என்ன கல்யாணம் பண்ணிப்பான், பிகாஸ் ஹி லவ்ஸ் மீ என்று வர்ஷா கோபத்துடன் கத்தினாள். சரி, அதுக்காகலாம் அந்த கம்பெனியை கொடுக்க முடியாது வர்ஷா. இதுக்கு மேல உன்கிட்ட பேச எனக்கு எதுவும் இல்ல என்று போனை கட் செய்து சோஃபாவின் மீது தூக்கி எறிந்துவிட்டு மீண்டும் ஒரு தூக்கம் போட்டாள். அவளுக்கு தூக்கத்தின் மீது அலாதி பிரியம். அதுவும் அவளது உடல் எடையை குறைத்ததிலிருந்து தூக்கம்தான் அவளது ரெக்கவரிக்கு முக்கியம் என்பதால் டாக்டர் அவளை தினமும் 12 மணி நேரம் உறங்க சொல்லியிருந்தார். 3 நாட்கள் தொடர்ந்து உறங்க சொன்னாலும் அவள் உறங்குவாள். அப்படிப்பட்ட கும்பகரணி கல்கி. அப்படி உறங்கும் போது சுனாமி, நிலநடுக்கம், புயல் போன்று எவ்வித இடையூறு வந்தாலும் அதை புறக்கணித்துவிட்டு உறங்குவாள். 12 மணி நேர உறக்கத்திற்கு பிறகு மெதுவாக எழுந்து வெளியே வந்தாள் கல்கி. அங்கு ரக்ஷி குட்டி அமர்ந்து வீடியோ கேம் விளையாடி கொண்டிருந்தாள். அதை பார்த்த கல்கி, ரக்ஷி குட்டி எப்பவும் வீடியோ கேம் தானா என்று அழுத்து கொண்டவாறு அவளுக்கு அருகில் வந்து அமர, ரக்ஷிதா மும்முரமாக கேம் விளையாடி கொண்டிருந்தாள். நீ சீக்கிரமா கண்ணாடி போட போறன்னு நினைக்கிற ரக்ஷி? அப்படிலாம் இல்லம்மா, என்னோட கண்ணு எப்பவுமே ஹெல்தி என்று அழகான மழலை குரலில் பேசிக் கொண்டிருந்தாலும் கையதன் போக்கில் விளையாடி கொண்டிருந்தது. அதை பார்த்து ஒரு பெருமூச்சை வெளியிட்ட கல்கி மௌனமாக குளியலறைக்குள் நுழைந்தாள். குளித்துவிட்டு உடை மாற்றி வர ரக்ஷிதா இன்னும் கேம் விளையாடி கொண்டிருப்பதை பார்த்தாள். ரக்ஷி, கேம் விளையாடிட்டே இருக்காத என்றவள் அவளுக்கு அருகில் சென்று, சாப்பிட்டியா ரக்ஷி என்று கேட்க, அவள், இல்லம்மா, நீங்க வச்சது ஒரு மாதிரி புளிச்சதா, அதான் சாப்பிடல என்றாள். அதை கேட்டதும் கல்கிக்கு புரிந்து போனது. அது கெட்டு போயிருக்கு ரக்ஷி, குட்டிக்கு பசிக்குதா, எழுப்பியிருக்க வேண்டியதுதானே ரக்ஷி என்று அவள் கேட்க, ரக்ஷிதா, ஆமாமா, ஆனா நீங்க யாருக்கூடோ பேசிட்டு இருந்தீங்களா, அதான் ஏதோ சொல்லாம வந்துட்டேன் என்றாள் அழகாக புன்னகைத்து. ரக்ஷி குட்டிக்கு என்ன வேணும் என்று கேட்டவாறு அவளை தூக்கி கொள்ள, அவள், எதா இருந்தாலும் ஓகேம்மா என்று கூறி கல்கியின் தோளில் முகத்தை புதைத்துக் கொண்டாள். கல்கிக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை. எப்போதும் அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்பவள் எதுவாக இருந்தாலும் சரி என்கிறாளே என்று நினைத்தவள், என்ன ஆச்சு குட்டிக்கு என்றவாறு ரக்ஷி குட்டியை திட்டின் மேல் அமர வைத்தாள். ஒன்னு இல்லம்மா, நான் குட் கேர்லா மாறிட்டு வரேன் என்று அழகாக புன்னகைத்து கூற கல்கியால் நம்ப முடியவில்லை. ரக்ஷி குட்டியை இன்னும் பார்த்து கொண்டே நிற்க அவள், அம்மா பசிக்குது என்றாள். அதை கேட்ட கல்கி ரக்ஷிதாவிற்கு உணவு தயாரித்து கொடுத்துவிட்டு தனது அறைக்குள் நுழைந்தாள். அங்கு மெத்தை மேல் இருந்த தனது ஹேண்ட்பேக்கை எடுத்துக்கொண்டு வெளியே கிளம்ப புறப்பட்டாள். அவளது அருமை மகளோ வாயில் உணவை வைத்தவாறு போனில் கேம் விளையாடி கொண்டிருந்தாள். ரூமின் வாசலில் நின்றபடி, ரக்ஷி குட்டி டாடா, பத்திரமா இருக்கணும், வெளியே போக கூடாது, ஆப்போசிட்ல சூட் ரூம்ல ஒரு பேய் தங்கி இருக்கு என்று பேய் போலவே கூற, அதை பார்த்த ரக்ஷிதா, நான் போக மாட்டேன் மம்மி என்று கூறிவிட்டு மீண்டும் கேமிற்குள் நுழைந்து கொண்டாள் ரக்ஷிதா. ரக்ஷிதாவிடம் பேசிவிட்டு திரும்பிய கல்கி அதிர்ச்சியில் கண்களை அகல விரித்தாள். அங்கு விஜய் நின்று கல்கியை தான் பார்த்து கொண்டிருந்தான். அதை பார்த்த கல்கி கொஞ்சம் பயந்தாலும் அதை வெளியே காட்டிக் கொள்ளவில்லை. மெதுவாக லிப்டை நோக்கி நகர்ந்தாள். விஜயும் கிரவுண்ட் புளோருக்கு செல்லதான் வந்திருப்பான் போலும். அவனும் லிப்டில் ஏறிக்கொண்டான். அதில் அவனது அசிஸ்டன்டும் பாடிகார்டும் அடக்கம். கல்கியின் தோழி சாதனா இவளிடம் பலமுறை கூறியிருக்கிறாள் விஜயை பற்றி. அப்போதெல்லாம் கல்கிக்கு விஜயின் மேல் எந்த ஒரு உணர்வும் வந்தது போல் தோன்றவில்லை. ஆனால் நேரில் காணும் போது ஒரு வகை ஈர்ப்பு வந்தது உண்மைதான். அதையெல்லாம் நொடி பொழுதில் அடக்கி கொண்டாள். சிறிது நேரத்தில் கல்கி என்ன நினைத்தாளோ, மிஸ்டர் விஜய், உங்க குட்டி பையன் தனியா நின்னுட்டு இருந்ததாலதான் அன்னைக்கு அவன் கிட்ட சும்மா பேச்சு கொடுத்தேன். அண்ட் எனக்கு உங்களை கவர் பண்ணணும்லாம் எனக்கு எந்த ஒரு எண்ணமும் இல்லை. நான் அந்த மாதிரி பர்சனும் கிடையாது. நீங்க தப்பா எடுத்துக்கிட்டீங்க என்று தெளிவாக கூறினாள். இது நம்புற மாதிரியா இருக்கு என்று அங்கிருந்த பாடிகார்டில் ஒருவன் மனதிற்குள்ளேயே நினைத்து கொண்டான். விஜய் அதை கண்டு கொண்டது போல் தெரியவில்லை. விஜயின் முகத்திலும் எவ்வித உணர்ச்சிகளும் இல்லை.
அதை பார்த்த கல்கி எதுவும் பேசாமல் மீண்டும் லிப்டின் கதவை நோக்கி திரும்பிக் கொண்டாள். ஆனால் இப்போது கல்கியை ஓரக்கண்ணால் பார்ப்பது விஜயின் முறையானது. வெள்ளை வெளிரென்ற முகம் இல்லை என்றாலும் வெள்ளையாகத்தான் இருந்தாள். சிறிய கண்கள், அதில் இயற்கையாகவே வளைந்த கருகருவென்று இருந்த இமைகள் என்று பார்க்க அழகாகத்தான் இருந்தாள். அதையெல்லாம் அவன் ஒரு நொடியில் பார்த்து முடித்திருந்தான். சிறிது நேரத்தில் லிப்டும் கிரவுண்ட் புளோரை அடைந்துவிட கல்கி மௌனமாக வெளியே சென்றாள். அதே நேரம் அபினவ் குட்டி அருகிலிருந்த அறைக்கு கால் செய்தான். ரக்ஷிதா அந்த காலை அட்டன் செய்து ஹலோ என்று மழலை மாறாமல் கூறினாள். நான் பக்கத்து ரூம்ல தான் இருக்கேன், நான் வேணா உன்னை வந்து பார்க்கவா என்று அழகாக கேட்க, அதை கேட்ட ரக்ஷிதா ஆச்சரியமடைந்து நீதான் பக்கத்து ரூம்ல இருக்கிற டம்மி பீஸா என்று கேட்க, அதை கேட்டு இப்போது அதிர்வது அபினவின் முறையானது. யாரும் அவனை இப்படி கூறியதே இல்லை. நீ என் கூட வீடியோ கேம் விளையாடுவியா என்று ரக்ஷிதா குட்டி கேட்க, அபினவும் விளையாடுவனே, உன் யூசர் நேம் என்ன என்றான் சந்தோஷமாக. கல்கி வேகமாக லிப்டிலிருந்து வெளியே வந்தாள். அங்கு கௌதம் கல்கிக்காகத்தான் காத்திருந்தான். கல்கியை பார்த்ததும் முகத்தில் 1000 வாட்ஸ் பல்ப் எரிந்தது. அந்த ஹோட்டல் அங்கு தங்குபவர்களின் விவரங்களை கொடுக்க மாட்டார்கள். அதனால் கௌதம் லாபிலேயே கல்கிக்காக அமர்ந்திருந்தான். கல்கி எதற்காகவாவது கீழே வருவாள் என்ற நம்பிக்கைதான். அதுவும் வருவாளா என்றெல்லாம் தெரியாது. நம்பிக்கைதானே எல்லாம் என்ற வாசகத்தை மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே அமர்ந்திருந்தவனுக்கு அவ்வளவு சந்தோஷம் கல்கியை பார்த்தவுடன். கல்கி கௌதமை கவனிக்காமல் நடக்க வேகமாக சென்று கல்கியின் முன்னால் நின்றான். ஹாய் கல்கி என்று புன்னகையுடன் கூற, கல்கியும் புன்னகையுடன் ஹாய் கௌதம் என்றாள். நான் அன்னைக்கு என்னோட பேர் சொன்னா கல்கி? ஏன்னா சொன்ன மாதிரி ஞாபகமே இல்லையே என்று யோசித்தவாறு கேட்க, அதை கேட்ட இவளுக்கும் ஒரு நொடி சந்தேகம் வந்துவிட்டது அவன் சொன்னானா என்று. இருந்தும் சமாளிப்போம் என்று நினைத்தவள் அவனிடம் நீங்க சொன்னீங்க கௌதம், எனக்கு ஞாபகம் இருக்கு என்றிட, அவன் ஓ ஓ ஓ என்றானே தவிர வேறு எதையும் சொல்லவில்லை. நீங்க இப்போ ஃப்ரீயா என்று திடீரென கேட்டான். அதற்கு கல்கியும் என்றவாறு தலையை அசைத்தாள். ஆமா, உங்க தங்கச்சி எங்க என்று சம்பந்தமே இல்லாமல் கேட்க, கல்கி வாட், எனக்கு தங்கச்சியே இல்ல மிஸ்டர் கௌதம் என்றிட, உங்க கூட ஒரு சின்ன பொண்ணு வந்துச்சே, அது உங்க தங்கச்சி தானா கல்கி என்று சந்தேகமாக வினவினான். அதை கேட்டவள் பதில் ஏதும் பேசாமல் நின்றிருக்க, அதன் பிறகு கௌதமே காஃபி ஷாப் போலாமா என்று கேட்டான். இதையெல்லாம் விஜயும் அவனது அசிஸ்டண்டான கௌரவும் கேட்டுக்கொண்டுதான் நின்றிருந்தனர். சார், அந்த பொண்ணு பாருங்களேன், உங்ககிட்ட அது அவளோட பொண்ணுன்னு சொல்லிட்டு அவங்கிட்ட தங்கச்சின்னு சொல்லிருக்கு. எனக்கு என்னமோ அந்த பொண்ணு மேல செம்ம டவுட்டா இருக்கு என்றான். அபினவ் குட்டியிடம் கல்கி பேசியதிலிருந்தே விஜய்க்கு கல்கியின் மீது ஒரு சந்தேகம் இருந்து கொண்டுதான் இருந்தது. அது இப்போது இன்னும் உறுதியடைவது போல் தோன்றியது. அவனால் இதை சாதாரண விஷயமாக கருதி சென்றிட முடியவில்லை. அதனால் விஜய் அவனுடைய அசிஸ்டண்டிடம் அவளை கொஞ்சம் வாட்ச் பண்ணு என்று கூறிவிட்டு சென்றான். இங்கு கல்கியும் கௌதமும் ஒரு காஃபி ஷாப்பிற்கு வந்திருந்தனர். கௌதமால் இன்னும் அது பழைய கல்கி என்பதை கண்டுபிடிக்க முடியவில்லை. உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சா என்று கல்கி ஆர்வமாக கேட்டாள். எப்படியாவது கல்கி அவளது முதல் குழந்தையை பற்றிய உண்மையை கௌதமிடமிருந்து வாங்கிவிட்டால் நன்றாக இருக்குமே என்பதுதான் அவளுடைய எண்ணம். இல்ல கல்கி, எனக்கு முன்னாடி ஒரு குண்டா இருக்க பொண்ணோட என்கேஜ்மெண்ட் ஆச்சு. பட் எனக்கு அதுல விருப்பமே இல்ல. அவ அந்த அளவுக்கு அழகா இருக்க மாட்டா என்றான் முகம் சுளித்து. ஓ ஓ ஓ என்று கல்கி சாதாரணமாக சொன்னாலும் கல்கிக்கு கொஞ்சம் கோபம் வந்தது. அவளது கோபத்தை கௌதம் கண்டு கொண்டானோ என்னவோ. அவனே, உங்களுக்கு இந்த மாதிரி பேசினா பிடிக்காதானே, அன்னைக்கு ஏர்போர்ட்ல கவனிச்சேன் கல்கி என்று சொல்ல, கல்கி அதற்கு
ஆம் என்பது போல் தலையசைத்தாள். நான் என்ன கல்கி பண்ண முடியும்? எனக்கு அவளை பிடிக்காது. அதுக்கு அவ குண்டா இருந்ததும் ஒரு காரணம் தான். ஆனா அவ கொஞ்சம் ஒரு மாதிரி லூசு. ஐ மீன், அவ சின்ன வயசுலயே படிக்காம சுத்தினாள். கிட்டத்தட்ட லூசுன்னு வச்சுக்கோங்களேன். நான் எப்படி அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியும் என்று கேட்டவனை நிமிர்ந்து பார்த்தாள் கல்கி. அவர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருக்கையில் அவர்கள் ஆர்டர் செய்த காஃபி வந்து சேர்ந்தது. அதை எடுத்து கல்கி ஒரு வாய் அருந்துவிட்டு கௌதமிடம், அந்த பொண்ணுக்கு ஒரு குழந்தை இருந்ததா சொன்னாங்க, அந்த குழந்தை எங்க என்று கேட்க அவன், இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அவ அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிட்டா கல்கி என்றான். இல்ல, நீங்க மிகப்பெரிய பணக்காரர் இல்லையா? சோ உங்களை பத்தின செய்தி அடிக்கடி சோசியல் மீடியாவுல அடிபடுதே என்றாள் சற்று கோபமாக. ஆமா, ஃபேமஸா இருந்தாலே பிரச்சனை பாருங்க. பரவாயில்ல, என்னை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு என்று தலையை கையால் ஸ்டைல் செய்தான் கௌதம். நீங்க ஏன் இப்போ அந்த பொண்ணோட தங்கச்சியை கல்யாணம் பண்றீங்க என்று கேட்க கௌதம், அந்த ஒரே ஒரு கம்பெனி தான், அப்புறம் எங்க தாத்தா கம்பல்ஷன் கல்கி, அது இல்லனா ஒரு பெரிய கும்பிடு போட்டு நான் பாட்டுக்கு போயிடுவேன். எனக்கு அவங்க குடும்பத்துல யாரையுமே பிடிக்கல என்றான் எரிச்சலாக. கௌதம் சொன்னது 100% உண்மை. அவனுக்கு அவ்வீட்டில் எவரையும் பிடிக்கவில்லை. சரி, உண்மையாவே அந்த பொண்ணுக்கு ஒரு குழந்தைதான் பிறந்துச்சா கௌதம் என்று கல்கி அவளது இரண்டாவது குழந்தையை பற்றி அறிந்து கொள்ள கேட்க, கல்கியின் கேள்விகள் விசித்திரமாக இருப்பதை உணர்ந்த கௌதம் சற்று யோசித்துவிட்டு, முதல்ல அப்படிதான் சொன்னாங்க கல்கி, ஆனா அவளுக்கு 2 குழந்தை பிறந்திருக்கு. இன்னொரு குழந்தைய என்ன பண்ணாங்கன்னே தெரியல. அது அவங்க அப்பா ராஜசேகருக்கு மட்டும்தான் தெரியும் என்று கூறி காஃபியை எடுத்து சிப் செய்ய, அதற்கு மேல் கௌதமிடம் பேச எதுவும் இல்லை என்பதை அறிந்தவள், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு மிஸ்டர் கௌதம், பாய் என்று கூறிவிட்டு விருட்டென்று வேகமாக அங்கிருந்து கிளம்பினாள். கல்கியின் நடவடிக்கை ஆச்சரியத்தை ஏற்படுத்த, கல்கி, நாம எப்ப திரும்பவும் மீட் பண்ணலாம் என்று கௌதம் கேட்க, கல்கி அவனை திரும்பி கூட பார்க்காமல் பதில் ஏதும் கூறாமல் ஒரு டாக்ஸியில் ஏறி அமர்ந்து கொண்டாள். கல்கி அவளுக்கு பிறந்த இரண்டாவது குழந்தையை கண்டுபிடிப்பது பற்றியே மனதில் நினைத்துக் கொண்டிருந்தாள். அவனை பற்றி தெரிந்து கொள்ளவே அப்போதும் போய்க் கொண்டிருந்தாள். கல்கி நேராக சென்னையின் பிரபல டிடெக்டிவ் ஏஜென்சிக்குள் நுழைந்தாள். ஹாய், நான் கல்கி. நான் ஏற்கனவே போன் பண்ணி என்னோட குழந்தைய கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருந்தேனே என்று கூற, அவர், சொல்லுங்க மேம், உங்க குழந்தைய நீங்க எப்போ கடைசியா பாத்தீங்க என்று கேட்க, இவள், இல்ல, என்னோட குழந்தை பிறந்த உடனே காணாம போயிருச்சு என்றிட, ஓகே மிஸ்ஸஸ் கல்கி, உங்க நம்பர் அண்ட் டீடைல்ஸ் கொடுத்துட்டு போங்க, நாங்க கால் பண்றோம் என்று கூற, அவளும் அவளின் எண்ணையும் அனைத்து டீடைலையும் கொடுத்துவிட்டு கிளம்பினாள். அந்த டிடெக்டிவ் ஏஜென்சியில் இருந்து வெளியே வரும்போது மணி இரவு 8 கடந்திருக்க கல்கிக்கு சோர்வு மேலிட்டது. விரைவாக செல்ல வேண்டும் என்று நினைத்தவள் கேப் புக் செய்துவிட்டு மௌனமாக நின்றாள். சிறிது நேரத்தில் அந்த கேபும் வந்துவிட கல்கி வேகமாக ஏறிக்கொண்டாள். சில மணி நேரத்தில் கல்கி அறையை அடைந்திருந்தாள். சோர்வாக அறைக்குள் நுழையும் போது ரக்ஷி குட்டி யாருடனோ தீவிரமாக பேசிக்கொண்டே விளையாடிக் கொண்டிருந்தாள். என்ன பண்ற நீ? நான் செத்துருவேன், என்னை காப்பாத்து, சீக்கிரம் வா. இன்னும் அங்க என்ன பண்ற என்று கத்த, ரக்ஷியின் ஆன்லைன் கேம் பேச்சு அவளுக்கு சிறிய எரிச்சலை ஏற்படுத்தியது. ஆன்லைன் கேமின் அந்த பக்கம் பதிலாக, வந்துட்டு இருக்கேன்ல, வெயிட் பண்ணு என்றவாறு அவனும் கூற, இப்படியே இருவருக்குள்ளும் சண்டை வந்து வந்து சமாதானமானது. ரக்ஷி குட்டி வீடியோ கேம் விளையாடும் போது மட்டும்தான் கவனத்துடன் அனைத்தையும் செய்வாள். அவளுக்கு அதில் ஒரு தனி ஆர்வம் வந்திருந்தது. கல்கிக்கு சற்று அது பயத்தை கொடுத்தாலும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக சரி செய்து விடலாம் என்ற நம்பிக்கை அவளிடம் இருந்தது. மெதுவாக தனது அறைக்குள் நுழைய போக கல்கி வந்த சப்தம் ரக்ஷிதாவிற்கு கேட்டுவிட்டது போலும். அவளும் மெதுவாக திரும்பி பார்த்தாள். ஹாய் மம்மி, எனக்கு ரொம்ப போர் அடிச்சது தெரியுமா? நல்லவேளை நீங்க சீக்கிரமா வந்துட்டீங்க என்று மகிழ்வுடன் கூற, அதை கேட்டதும் கல்கிக்கு ஒரு மாதிரி ஆனது. தான் அவளை நன்றாக கவனித்துக் கொள்ளவில்லையோ என்ற நினைப்பே மேலோங்கியது. ரக்ஷி, இன்னைக்கு நாம சாப்பிட வெளியே போலாமா? நீ என்ன ட்ரெஸ் போட போற என்று கல்கி கேட்க, மழலை குரலில் சற்று திக்கி யோசித்து,
அது கிரே சூட் ஒண்ணு இருக்குல்ல அது என்று புன்னகைத்தவாறு கூறினாள் ரக்ஷிக்குட்டி. அமெரிக்காவில் பிறந்ததாலோ என்னவோ ஆண்கள் போடும் உடையை மிகவும் ரசித்து அணிந்தாள். பாப்கட் செய்திருந்தாள். அவள் அவ்வப்போது ஆண் குழந்தையோ என்ற சந்தேகமும் ஏற்படும். கல்கி அவளை தூக்கி சென்று ரக்ஷிக்குட்டிக்கு பிடித்த கிரே கலர் சூட்டை அணிவித்து விட்டாள். ரக்ஷிக்குட்டிக்கும் இது போன்ற சூட்கள் மீது அலாதி பிரியம். அதன் பிறகு இருவரும் கிளம்பி அருகிலிருக்கும் ரெஸ்டாரண்ட் சென்றனர். மறுபுறம் விஜயின் குட்டி பையன் அபினவ் அவனது ரூமில் யோசனையுடன் அமர்ந்திருந்தான். திடீரென அவனுடன் ஆன்லைனில் விளையாடி கொண்டிருந்த ரக்ஷிக்குட்டி லாக் ஆஃப் ஆனதும் சற்று ஏமாற்றமடைந்தான் அபினவ். விளையாடி கொண்டிருக்கும் போதே திடீரென ஆன்லைன் கேமிலிருந்து ரக்ஷி போனது கவலையாகி போனது. ரக்ஷிக்குட்டி இறுதியாக கூறியது அவர்கள் பீட்சா சாப்பிட கீழே செல்கிறார்கள் என்பதுதான். அதனால் எனக்கு பீட்சா வேணும் என்று அவன் உதட்டை பிதுக்கி அருகிலிருந்த கௌஷிக்கிடம் கூறினான்.